Hi friends, welcome to my channel. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உயிரை காப்பாத்திய மருத்துவர்களுக்கு இப்படி ஒரு பரிசை யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. மாட்டு வண்டி கட்டி மயிலாட்டம் மேலதாளத்தோட சீர்வரிசை பொருட்கள் எடுத்து வந்த மக்கள். இந்த பாசத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு நெகிழ்ந்து போன மருத்துவர்கள். காப்பாத்தின மருத்துவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 101 பொருட்களை சீர்வரிசையா எடுத்துட்டு வந்து மருத்துவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஜூலை 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா தேசிய மருத்துவ தினமா கொண்டாடப்படுது. இந்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா குணமானவங்க அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா டாக்டர்களுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விளை நிலத்துல விளைந்த நெல்லு, காய்கறிகள், பழங்கள், கரும்புகள், வாழைத்தார், அதுக்கப்புறமா புத்தாடைகள், இனிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 101 பொருட்களை சீர்வரிசையா தஞ்சை புதிய பேருந்து நிலையத்துல இருந்து ஊர்வலமா மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சும்மா இல்லங்க, மாட்டு வண்டி கட்டிட்டு ஒரு பக்கம் ஆடல் பாடலோட மயிலாட்டம் மேலதாளத்தோட சிறப்பா எடுத்துட்டு வந்திருக்காங்க. டக்குன்னு பாக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோ கல்யாணமோ அப்படின்னு தான் தோணும். ஆனா இது எல்லாமே உயிரை காப்பாத்திய மருத்துவர்களுக்காக. ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்கப்புறமா டாக்டர்கள் எல்லாருக்குமே திலகமிட்டு தங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. KPY பாலா ஒரு பேருதவி செஞ்சிருக்காங்க. அடிக்கடி போகும்போது பாப்பேன் சாப்பாடு எப்படி இருக்குது. ஏன் ஓடல? எத்தனை சாப்பாடு இருக்கு? சாப்பாடு 32 சாப்பாடு ஓடவே இல்லை. இதுக்கு மேல யாரு சாப்பாடு வாங்குவான்னு யோசிக்கும் போது இது மொத்தமா எவ்வளவு வரும்? ஓகே, நீங்க நான் சாப்பாடு வேணா வாங்கிக்கிறேன். இந்தாங்க, நீங்க கேட்ட அமௌண்ட்டோட நிறைய இருக்கு. சாப்பாட்டுக்கான காசையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை தான் வேற லெவல். இதுக்கப்புறம் நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க, வெயிலுக்கு ஏதாவது வாங்கி போட்டுங்க. இந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துறேன், ஃப்ரீயா எல்லாரும் கொடுத்துறேன். KPY பாலா அவர்கள் உதவி தேவைப்படுற நிறைய பேருக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ அவங்களோட சமூக வலைதளங்கள்ல போட்டு பலரையுமே இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. சாலையோரமா அந்த வெயிலையும் பார்க்காம கடுமையா உழைக்கக்கூடிய ஒரு வியாபாரி ஒருத்தவங்க உணவு வித்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து 32 சாப்பாடு எவ்வளவு அப்படின்னு கேட்டு அதை விட அதிகமான காசு கொடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கினது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான கிராசரிஸும் கொடுத்திருக்காங்க. அடுத்து அவங்க வியாபாரம் பாக்குறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வாங்கின அந்த சாப்பாடெல்லாம் வீணாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை யாருக்காவது இலவசமா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியாவும் சொல்றாங்க. சோ வியாபாரியோடைய மனசும் நிறைஞ்சிருக்கு. பசியோட இருக்க பலருக்கும் அந்த சாப்பாடு இப்ப போய் சேர போகுது. சோ இந்த வீடியோ பாக்குற பலருமே தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.